வணக்கம். வளங்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மரபுசாரா ஆற்றல் வளங்கள். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அனல்மின் சக்தி அப்படி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து அனல்மின் சக்தி. தேசிய அனல்மின் நிலையம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1975 தான் தேசிய அனல்மின் நிலையம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. தேசிய அனல்மின் நிலையம் அனல்மின் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1975. ஓகேங்களா? என்டிபிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்டிபிசி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அனல்மின் நிலையம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். ஓகேங்களா? இந்த 4 இடத்துலையும் வந்து அனல்மின் நிலையம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் அப்படிங்கிறாங்க. இந்திய அணுசக்தி நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை இப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே அனல்மின் நிலையம், அனல்மின் சக்தி, தேசிய அனல்மின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தமிழ்நாட்டில் அனல்மின் நிலையம் எங்கே காணப்படுது அப்படின்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அணுசக்தி அதாவது அணுசக்தியிலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யுரேனியம், தோரியம் இருக்குல்ல, அந்த தாதுவிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அணுசக்தி மூலமாக நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யுரேனியம் மற்றும் தோரியம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் 1969 மும்பையில் தாராப்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா மும்பையில் தாராப்பூர் 1969. அணுசக்தி நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க. வேறு எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா அணுசக்தி நிறுவனங்கள் வேறு எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா ராஜஸ்தானில் கோட்டா அப்படின்னு ஒரு இடத்துலையும், அதுக்கப்புறம் ரவத்பாட்டா அப்படின்னு ஒரு இடத்துலையும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா காணப்படுது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அணுசக்தி நிலையம் எங்கே காணப்படுதுன்னா கல்பாக்கம், அதாவது 440 மெகாவாட் கல்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியாவும், அதுக்கப்புறம் கூடங்குளம் 2000 மெகாவாட். ஓகேங்களா? அணுசக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுறது தமிழ்நாட்டில் கல்பாக்கம் 440 மெகாவாட்டாகவும், கூடங்குளத்தில் வந்து 2000 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. ஊபியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நரோரா 235 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. கர்நாடகத்தில் வந்து கைகா 235 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் வந்து கக்ரபாரா 235 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அணுசக்தி மூலமாக மின்சாரம் எப்படி தயாரிக்கிறோம்னா யுரேனியம் மற்றும் தோரியம் அந்த தாதுவிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா 1969 மும்பையில் தாராப்பூரில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்திய அணுசக்தி நிறுவனத்தோட தலைமையகம் எங்கன்னா மும்பை, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க. வேறு எங்கே அணுசக்தி மூலமாக அணுமின் நிலையத்தின் மூலமாக மின்சாரம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா ராஜஸ்தானில் கோட்டா, ரவத்பாட்டா அப்படின்னு ஒரு இடத்துலையும், தமிழ்நாட்டில் கல்பாக்கம் 440 மெகாவாட்டு, கூடங்குளம் 2000 மெகாவாட்டு, ஊபியில் நரோரா 235 மெகாவாட்டு, கர்நாடகாவில் கைகா 235 மெகாவாட்டு, குஜராத்தில் கக்ரபாரா 235 மெகாவாட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நீர்மின் சக்தி அப்படிங்கிறாங்க. நீர்மின் சக்தி அது வந்து உலகத்தோடைய மின் தேவையில் 7% என்ன பண்ணாங்கன்னா பூர்த்தி அடையுது அப்படிங்கிறாங்க. நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 7% பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் என்னென்னா டார்ஜிலிங் 1897 அப்படிங்கிறாங்க. டார்ஜிலிங் வந்து 1897 அப்படிங்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் வந்து டார்ஜிலிங் 1897. இந்திய தேசிய நீர்மின் சக்தியோட நிறுவனம் வந்து பரிதாபாத். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிலையத்துடைய நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பரிதாபாத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய ஆற்றல். இந்தியாவுடைய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எதுனா புதுடெல்லி தான். இந்தியாவுடைய
சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எதுனா நம்ம புதுடெல்லி அப்படிங்கிறாங்க. அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலம், சூரிய ஆற்றல் மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து எதுனா நம்ம ஆந்திரா அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து காற்று சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெருங்குடி பகுதி அப்படிங்கிறாங்க. பெருங்குடி பகுதி அப்படிங்கிறாங்க. உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் என்ற ஒரு இடத்துல உள்ள பெருங்குடி பகுதியில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனாவது நாடாக இருக்குன்னா 4வது நாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4th பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் 1986 குஜராத்தில் ஓகா கடற்கரை அப்படிங்கிறாங்க. முதல் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் 1986 குஜராத்தில் ஓகா கடற்கரை அப்படிங்கிறாங்க. தேசிய காற்றாலை நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம் எதுனா சென்னை. தேசிய காற்றாலை நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உயிரி சக்தி அப்படிங்கிறாங்க. விலங்குகளுடைய கழிவுகள், சமையல் கழிவுகள், ஆகாய தாமரையோடைய கழிவுகள், வேளாண் கழிவுகள், நகர கழிவுகளிலிருந்து உயிரி சக்தி வந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஓத சக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓத சக்திக்கு உகந்த இடம். ஓத சக்தி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அலை இருக்குல்ல, அந்த அலைகள் மூலமாக வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம மின்சாரம் தயாரிக்க போகிறோம். அந்த ஓத சக்திக்கு உகந்த இடம் வந்து என்னென்னா காம்போ வளைகுடா அப்படிங்கிறாங்க. ஓத சக்திக்கு உகந்த இடம் எதுனா இந்த காம்போ வளைகுடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓத சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படக்கூடிய இடம் வந்து கட்ச் வளைகுடா 1000 மெகாவாட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரவன பகுதி 100 மெகாவாட்டு அப்படிங்கிறாங்க. ஓத சக்திக்கு உகந்த இடம் வந்து காம்போ வளைகுடா, அடுத்து வந்து கட்ச் வளைகுடா 1000 மெகாவாட்டு, அதுக்கப்புறம் சுந்தரவன பகுதி வந்து 100 மெகாவாட்டு அப்படிங்கிறாங்க. 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை நிறுவப்பட்ட இடம் திருவனந்தபுரத்தில் உள்ள விழிஞ்சம் அப்படிங்கிறாங்க. 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை நிறுவப்பட்ட இடம் வந்து திருவனந்தபுரத்தில் விழிஞ்சம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வளங்களில் 6th டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்குரிய காரணிகள் என்ன அப்படின்னா காலம் மற்றும் தொழில்நுட்பம் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் என்னென்னா காலம் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. புவியை ஃபஸ்ட்டு தோண்டும் போது என்ன கிடச்சிச்சு அப்படின்னா தாமிரம் கிடச்சிச்சு, ரெண்டாவது வந்து இரும்பு கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. புவியை தோண்டும் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு வந்து தாமிரம், ரெண்டாவது வந்து இரும்பு அப்படிங்கிறாங்க. நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் கொண்டது வந்து என்னென்னா கடல் ஈஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின். நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் கொண்டு வந்து கடல் ஈஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. கடல் ஈஸ்ட்டை வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தல் அப்படிங்கிறாங்க. எதனா கடல் ஈஸ்ட்டை வச்சு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் உலகின் பெரும் மருந்தகம் எது அப்படின்னா எந்த காடு அப்படின்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறாங்க. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுற காடு எதுனா வந்து வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறாங்க. இந்த வெப்பமண்டல மலைக்காடுகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25% வந்து என்னென்னா மருத்துவ குணம் அதில் நிறைந்திருக்கு. அதனால தான் உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறாங்க. திமிங்கல புணுகு அப்படின்னா என்னென்னா ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு வகையான திடப்பொருள் தான் வந்து திமிங்கலம் புணுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திமிங்கலம் புணுகு வந்து என்னென்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா வளங்களை பற்றி, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தி அப்படிங்கிறாங்க. வளங்கள் மனிதனுடைய பேராசைக்கு மட்டும் கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே
தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் அப்படிங்கிறாங்க. தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு வந்து சீனா. தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு வந்து சீனா. ஆனால் தங்க இருப்பு அதிகம் கொண்ட நாடு வந்து ஆஸ்திரேலியா. எவ்வளோனா 2500 டன் கையில் வச்சுருக்காங்க. 2500 டன் கையில் வச்சுருக்காங்க. இந்தியாவோட தங்கத்தை உற்பத்தி பண்ணுற மாநிலம் எதுனா நம்ம கர்நாடகா தான் வந்து தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இதிலே வந்து கர்நாடகத்தோட கோலார் தங்கச் சுரங்கம் இருக்குல்ல, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகின் ஆழமான தங்கம் சுரங்கங்களில் ஒன்று தான் என்னென்னா கோலார் தங்கச் சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தங்கத்தை வந்து உற்பத்தி பண்ணுற நாடு வந்து சைனா. தங்கத்தோட இருப்பு அதிகம் உள்ள நாடு வந்து ஆஸ்திரேலியா. 2500 டன். ஓகேங்களா. என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இருப்பு வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து என்னென்னா கர்நாடகா மாநிலம். உலகின் ஆழமான தங்கம் சுரங்கங்களில் ஒன்று தான் எதுனா கோலார் தங்கச் சுரங்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வெள்ளி உற்பத்தியில் உள்ள ஃபஸ்ட்டு நாடு எதுனா மெக்சிகோ. வெள்ளி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு நாடு என்னென்னா மெக்சிகோ அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு வந்து என்னென்னா மெக்சிகோ அப்படிங்கிறாங்க. 50% மேற்பட்ட வெள்ளி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தென் அமெரிக்கா நாடுகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. தென் அமெரிக்கா நாடுகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாகவே 12th டேட்டா. முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது வந்து சல்பேட் பைரேட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது சல்பேட் பைரேட் அப்படிங்கிறாங்க. ஓபிஇசி அப்படின்னா என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறாங்க. எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறாங்க. மிகவும் அதிகமான அழிவுகளை ஏற்படுத்திய அணுசக்தி விபத்துகள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 3 மைல் தீவு அப்படிங்கிறாங்க. 3 மைல் தீவு 1979 மார்ச் 28 இந்த 3 மைல் மார்ச் 28 அணுசக்தி விபத்து ஏற்பட்டுச்சு. 1979 மார்ச் 28 அந்த 3 மைல் தீவு எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. அடுத்தது செர்னோபில் அணு உலை எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது. எந்த வருஷம்னா 1986 ஏப்ரல் 29. 1986 ஏப்ரல் 29. அதுக்கப்புறம் புகுஷிமா எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. 2011 மார்ச் 11. 2011 மார்ச் 11 அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்தது உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா சகாரா பாலைவனத்தில் உள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சகாரா பாலைவனத்தில் உள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை எங்கே இருக்குன்னா சகாரா பாலைவனத்தில் நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படிங்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016 செப்டம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணாங்க. 648 மெகாவாட் வந்து என்ன பண்ணாங்கன்னா சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இதை யார் உருவாக்கினா அப்படின்னா அதானி குழுமம் அப்படிங்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம் எதுனா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி. 2016 செப்டம்பர் 21 648 மெகாவாட்டு அதானி குழுமம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று எதுனா இப்போ நம்ம சொன்னதான் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி சூரிய ஒளிமின் திட்டம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு 648 மெகாவாட்டு. இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2016 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கிய காற்றாலை பண்ணைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முப்பந்தல் எங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். 1500 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜெய்சால்மர் ஓகேங்களா எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. பிரமன்வேல் ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னா துலே எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பிரமன்வேல் வந்து எங்கே இருக்குன்னா துலேயில் இருக்குது. எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. தால்கான் ஓகேங்களா தால்கான் இது எங்கே தான் இருக்குது நம்ம மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா நம்ம மகாராஷ்டிராவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தாமன் ஜோதி எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் காணப்படுது. இதெல்லாம் முக்கியமான காற்றாலை பண்ணைகள் அப்படிங்கிறாங்க. முப்பந்தல் கன்னியாகுமரி, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரமன்வேல் வந்து துலே மகாராஷ்டிரா, தால்கான் வந்து
சங்லி ஓகேங்களா மகாராஷ்டிரா, தாமன் ஜோதி எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீர்மீன் சக்தி, அதிக அளவில் நீர்மீன் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எதுனா சைனா தான். அதிக அளவில் நீர்மீன் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு வந்து சீனா அப்படிங்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நீர்மீன் சக்தி திட்டம் எங்கன்னா சீனாவில் திரிகார்ஸ் அணை ஓகேங்களா எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது. திரிகார்ஸ் அணை ரொம்ப ரொம்ப முக்கியம். திரிகார்ஸ் அணை அப்படிங்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நீர்மீன் சக்தி திட்டம் சீனாவில் திரிகார்ஸ் அணை நீர்மீன் சக்தி திட்டம். இது வந்து 94 ஸ்டார்ட் பண்ணி 2002 என்ன பண்ணாங்க, இதை கட்டி முடித்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் நீர்மீன் சக்தி மூலமாக எப்படி வந்து மின்சாரம் எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தெக்ரி அணை அப்படின்னு ஒரு அணை எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. 2400 மெகாவாட் வந்து இதுலேருந்து நீர்மின் சக்தி மூலமாக என்ன பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸ்ரீசைலம் ஆந்திரா, நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திரா, சர்தார் சரோவர் அணை குஜராத், பக்ரனாங்கல் பஞ்சாப், கொய்னா மகாராஷ்டிரா, மேட்டூர் தமிழ்நாடு, இடுக்கி அணை கேரளா, தெக்ரி அணை உத்தரகாண்டு 2400 மெகாவாட்டு, ஸ்ரீசைலமும் நாகார்ஜுனாவும் ரெண்டுமே ஆந்திரா, சர்தார் சரோவர் அணை குஜராத்து, பக்ரனாங்கல் அணை பஞ்சாப்பு, கொய்னா அணை மகாராஷ்டிரா, மேட்டூர் அணை தமிழ்நாடு, இடுக்கி அணை கேரளா. ஓகேங்களா. இந்த 2 ஏற்கனவே போன வீடியோவிலும் இந்த வீடியோவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ட்ரைவில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.